திருவத்தியூர், சென்னை 19. சென்னையோட ஹிஸ்டரியை பற்றி பேசும்போது எப்போவுமே சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து தான் கதையை தொடங்குவோம். ஆனால் பிரிட்டிஷர்ஸ் எல்லைக்கோடுகளை வரைகிறதுக்கு முன்னாடி, ஏன் மெட்ராஸுங்கிற பேர் வர்றதுக்கு முன்னாடி திருவொற்றியூர் ஏற்கனவே ஒரு முழுமையான நகரமாக செயல்பட்டுட்டு இருந்துச்சு. மெட்ராஸ் நகரம் வளர வளர சுற்றி இருக்க கிராமத்தை ஃபுல்லாக அணைச்சிக்கணும்னு வெள்ளைக்காரங்க நினைக்கிறாங்க. எல்லா கிராமமும் முகலாயர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதுக்கு லோக்கலாக கண்ட்ரோல் இருக்கிறது நவாப்கிட்ட. ஸோ நவாப்கிட்ட பேசி திருவத்தியூர் கிராமத்தை வாங்கிக்கிறாங்க. நவாப் முதல்ல கொடுக்குறேங்கிறாரு, அப்புறம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. இந்த ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு குட்டி போர் கொடுக்குறேன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு இவங்களும் நிறையா குதிரையில் போய் நிறையா சண்டையெல்லாம் போட்டு கோயிலை சுற்றி அதை தக்க வச்சுக்கிறாங்க. ஸோ வெள்ளைக்காரங்க கண்ட்ரோலில் திருவத்தியூர் வருது. ஆனால் திருவத்தியூர் ரொம்ப பழமையான கிராமம், பல்லவர் காலத்திலிருந்து இருக்குது. பல்லவர்கள் காலத்திலேயே திருவொற்றியூர் ஒரு குடியிருப்பு மையமாக இருந்துச்சு. ஆனால் அதுவே சோழர்கள் காலத்தில் நகர வடிவம் எடுக்க தொடங்குச்சு. இப்போ தொட்டு இருந்த கிராமம் பல்லவருக்கு அப்புறம் சோழர்கள் வராங்க. ராஜராஜன், ராஜேந்திரன், முதலாம் குலோத்துங்கன் எல்லார் கல்வெட்டும் இருக்குது. வரலாறுக்கும் சமகாலத்துக்கும் பாலமாக இருக்க மிக முக்கியமான இடம் தியாகராஜ வடிவுடையம்மாள் கோவில். பல நூற்றாண்டுகள் தாண்டி அந்த கோவில் செவுரில் இருக்க எழுத்துக்கள் திருவொற்றியூரோட முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லுது. எவ்வளோ தெளிவான குறிப்புகள் இருந்திருக்கு. யார் நிலம் வச்சிருந்தா, எவ்வளோ வச்சிருந்தா, ஒவ்வொருத்தங்களுக்கும் எவ்வளோ சம்பளம், என்னென்ன கடமைகள், குலத்தை யார் பராமரிக்கணும்னு சின்ன சின்ன விஷயம் வரைக்கும் குறிப்பிட்டு ரொம்ப மேம்பட்ட முறையான சமூகமாக திருவொற்றியூர் இருந்திருக்கு. இந்த சிவஸ்தலம் ஆதிபுரீஸ்வரர் கோயில். அது முக்கியமாக என்னென்னா லிங்கம் இருக்கிறது ஒரு கரையா மேடு. அது நமக்கு அபிஷேகம் பண்ண முடியாது. வருஷம் ஃபுல்லாக ஒரு வெள்ளி அங்கி சாத்தி இருக்கும். கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு அந்த வெள்ளி சங்கியை கழட்டிட்டு புனுகு, சாம்பிராணி எண்ணெயெல்லாம் போட்டு அதை அப்படியே ஒரு வாசமாக பண்ணுவாங்க. இது ஒரு ட்ரெடிஷ்னலாக. அங்கே தியாகராஜரோட ஒரு சோமாஸ்கந்தர், ஒரு சாமி அம்மன் நடுவில் முருகன் உட்காந்துருக்க மாதிரி ஒரு உருவம். சோழர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அமைப்பு. அது இங்கே ரொம்ப பாப்புலர். ஸோ இந்த கோயிலில் நிறைய ஒரு தேவாரங்கள் மூவருமே பாடியிருக்காங்க. அதில் முக்கியமாக சுந்தரர் இங்கே ஒரு பெண்ணை பார்த்து காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிறார். ஸோ அது ஒரு முக்கியமாக அவரோட லைஃப்பில் ஒரு இவெண்ட்டாக வருது. அதே மாதிரி கம்பரால் இந்த ராமாயணத்தை முடிக்க முடியலை. கடைசி சில வரிகளை அவரால் முடிக்க முடியலன்னு ஒரு கதை இருக்குது. அவர் திருவத்தியூரில் உட்கார்ந்ததாகவும், அங்கே வட்டப்பாறை அம்மன் அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு குட்டி கோயிலோட பக்கத்துலேயே இருக்கும். அவள் பக்கத்தில் தீப்பந்தம் பிடிச்சாலாம். தீப்பந்தம் பிடிச்சோன்னா அந்த க்ரியேட்டிவிட்டியில் கம்பர் ராமாயணத்தை முடித்தாராம். இந்த மாதிரி பல கதைகள் உண்டு. ஆனால் இன்றைக்கும் ரொம்ப முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டினத்தார் தான். பட்டினத்தார் ஒரு ரொம்ப செல்வந்தர், ஒரு நகரத்தார் செல்வந்தர். இதில் காவேரி பூம்பட்டினத்துலேருந்து ஒரு சன்னியாசம் துறவரம் பூண்டு ஒரு ஊராக போகிறப்போ அவருக்கு கடைசியாக ஒரு மோட்சம் அடையணும்னு ஆசை வந்துடுது. அவர் சிஷ்யர்கள்லாம் இதில் திருடைமருதூரில் மோட்சம் அடைஞ்சிட்றாங்க. எனக்கு எங்கன்னு கேட்டு அழுகிறாரு. அப்போ ஒரு அசரீரி சொல்லுது, இந்த பேய் கரும்பு எங்கே இனிக்குதோ அங்கே தான் உனக்கு மோட்சம்னு சொல்கிறாங்க. இவரும் ஒவ்வொரு ஊராக பாட்டு பாடிட்டு இந்த பேய் கரும்புனா அப்படியே இந்த பாரதி ராஜா படத்தில் வரும்ல, அந்த ஒரு கரும்பு மாதிரியே இருக்கும். பட் இட் வில் நாட் பி ப்ராப்பர் சுகர் கேன். அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. திருவத்தியூர் வரப்போ தான் அது கடிச்சு பார்க்குறப்ப இனிக்குது. ஸோ இந்த ஊரில் தான் நமக்கு மோட்சம்னு சொல்லிட்டு கடலோரமாக திருவத்தியூர் கோயில் இருக்க இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி கடலோரமாக அங்கேயே மோட்சம் அடைஞ்சார். அவருக்கு ஒரு குட்டி கோயில் இருக்குது. பட்டினத்தார் இங்கே மோட்சம் அடைஞ்சாருங்கிறதுனால அந்த இடம் ரொம்ப விசேஷப்படுது. முக்கியமாக அவர் தங்கள் கம்யூனிட்டின்னு சொல்லிக்கிற நகரத்தார், இந்த பிஸ்னஸ்மேன் செட்டியார்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பவளக்கார தேரில் சத்திரம் இருக்குது. வருஷம் மாசி மகத்தில் 3 தேரில் முருகனை வச்சு அவங்க திருவத்தியூர் வரைக்கும் 10 கிலோமீட்டர் கூட்டின்னு வருவாங்க தேரில். ஸோ அந்த ரோடு ஃபுல்லாக அப்படியே திருவிழா கோலம் போட்டு இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கி கோயில் தான் அந்த ஊரில் முக்கியம்னு ஒத்துக்கிறதுக்கு மெயினாக என்னென்னா, அந்த ஊரில் மட்டும் நீங்கள் மெட்ரோ மேலே இது வரும், இந்த பிரிட்ஜ் வர்றது தேரோட ஹைட்டாக இருக்கும். கீழே தேரடி ஓடணுங்கிறதுக்காக அதோட ஹைட்டாக இருக்கும். திருவொற்றியூரோட இட அமைப்பு அதுக்கு பல நன்மைகள் தெரிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் கடல், இன்னொரு பக்கம் இன்னொரு முகத்வாரம், கொசஸ்தலையாறு மண்டலம். எடுத்துக்காட்டா கடல் சார்ந்த வருவாய், அதனால ஏற்பட்ட வர்த்தகம், மீனவ குடியிருப்புகள், கோவில் குளங்கள். திருவத்தியூரில் கடல் ரொம்ப முக்கியமானது. மெட்ராஸ் ஹார்பர் கட்டினோன்னே கடலோட அமைப்பே மாற ஆரம்பிச்சிருச்சு. துறைமுகத்துக்கு தெற்கில் வளர ஆரம்பிச்சிருச்சு. அதான் உங்களுக்கு இப்போ மெரினா பீச் மண் சேருது. வடக்கில் அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ராயபுரம் ஒவ்வொரு ஊராக அரிச்சு திருவத்தியூரில் பெருசாக அரிப்பு உள்ளே வந்துருச்சு கடல். அங்கே காசி விஸ்வநாதர்னு ஒரு சோழர் காலத்து சின்ன கோயில் தான் காசி விஸ்வநாதர் கோயில்னு கடலோரமாகவே இருந்துச்சு. அந்த கடல் அலைகள் அடித்து மெல்ல கோயில் சாஞ்சு கடலுக்குள்ளே விழுந்து இப்போ காண போயிடுச்சு. ஸோ அவ்வளோ ஒரு இன்டென்சிட்டி. கொசஸ்தலி ஆறுங்கிற ரிவர், மெட்ராஸை தண்ணி கொடுத்து காப்பாற்றுற ரிவரில் முக்கியமான ரிவர் கொசஸ்தலி ஆறு. அது திருவத்தியூருக்கு வடக்கில் வருது. அங்கே தான் உங்களுக்கு எண்ணூர்லாம் பக்கத்தில் வரும். ஸோ அந்த ஆறு கடலில் சேர்கிற இடம் திருவத்தியூருக்கு ரொம்ப கிட்டக்க. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடங்கள். அந்த காலத்தில் வெள்ளைக்காரங்களாம் தெற்கு வர மாட்டாங்க.
ஏன்னா சாந்தோம் இருந்துச்சுன்னு. வடக்கில் தான் போவாங்க வார கடைசியில். ஸோ அந்த வடக்கில் போகிறப்ப எண்ணூரில் தான் அந்த போட் கிளப் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 25 வருஷம் கழிச்சு அந்த போட் கிளப்பை மாற்றி தெற்கு மெட்ராஸுக்கு கொண்டு வராங்க. இன்றைக்கும் மெட்ராஸில் போட் கிளப், அடையாறு இருக்க போட் கிளப் வந்து ரொம்ப ஃபேமஸ். அது எண்ணூரில் ஆரம்பிச்சது. அது மெயின் அங்கே வெள்ளைக்காரங்க எதுக்கு போகிறதுனா அங்கே ஆள் நடமாட்டம் ரொம்ப இல்லை. அவங்க பெண்களை கூட்டின்னு போய் அந்த அந்த ஆற்றில் கிளிக்கலாம் ரொம்ப ப்ரைவசி ஜாஸ்தியாக இருந்துச்சுங்கிறதுக்காக எண்ணூரை ப்ரிஃபர் பண்ணாங்க. நிறைய வெள்ளைக்காரங்க காட்டேஜ் இருந்துச்சு. அதே மாதிரி யாத்ரிகர்களுக்கு நிறையா இந்த சத்திரங்கள் கட்டி விட்டுருந்தாங்க அந்த ஏரியாவில். திருப்பதி போகிறவங்களா இருக்கும், இல்லாட்டி வடக்கில் போகிறவங்களா இருக்கும், அவங்களுக்காக சத்திரம் கட்டி விட்டுருந்தாங்க. திருவத்தியூர் வந்து அப்புறமா பின்னால் காலத்தில் இந்த செம்பியம் இதோடலாம் சேர்ந்து ஒரு ஆட்டோமொபைல் பில்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி மெட்ராஸ் வந்து ஒரு ஆட்டோமொபைலில் டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா, டெட்ராய்ட் ஆஃப் சவுத் ஏஷியான்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஆரம்பித்தது இந்த ஏரியாவில் தான் ஆரம்பிச்சது. இல்லை முக்கியமாக என்ஃபீல்டு பைக் அப்படின்னா இந்தியா இண்டிபெண்ட் ஆன உடனே அந்த பாகிஸ்தானோட இருக்க பார்டர்லாம் வந்து கரடு முரடாக இருக்கும், மலைகளாக இருக்கும். அங்கே வந்து ஒரு பழைய காலத்து பைக்கெல்லாம் சரியாக வரல, நல்ல பைக்காக தேடினாங்க. ரெட்டிச்சுங்கிற கம்பெனி வந்து இங்கிலாண்டில் பண்ணிட்டு இருந்தால் என்ஃபீல்டு பைக்கு புல்லட். அதை வந்து இவங்க வந்து ஒரு 300 பீஸனும் ஆர்டர் பண்ணுறாங்க. அவங்க பார்ட்ஸ் அமைச்சு இந்தியாவில் அசம்பிள் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டு மெட்ராஸில் பண்ணிக்கிறது முடிவு பண்ணி திருவத்தியூரில் பண்ணுறாங்க. ஸோ திருவத்தியூரில் தான் முதல் புல்லட் வெளியில் வருது. இன்றைக்கி ஒரு ஆண்மைக்கு ஒரு அடையாளமாக புல்லட்டு தான். என் கார் வாங்கிக்கிறியா, புல்லட் வாங்கிக்கிறியான்னு நிறைய பேர் கிராமத்தில் புல்லட்டு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மேட்சோ ஒரு எலிமெண்ட்டாக இருக்குது புல்லட்டு. இன்றைக்கும் ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புல்லட்டில் போகிறது போத் மென் அண்ட் விமென் சோல்ஜர்ஸ். அவங்க வந்து இந்த ரொம்ப இந்த ஆக்ரோபேட்டிக்ஸ்லாம் பண்ணுவாங்க. இந்த பிரசிடென்ட் உட்காந்துருக்கப்போ இந்த ரிப்பப்ளிக் டேயில் அது ரொம்ப விசித்திரமான வேலைகள்லாம் பண்ணுவாங்க. அவ்வளோ ஸ்டெபிலிட்டி கொண்ட வெஹிக்கிள். ரொம்ப போலீஸுக்கோ ஆர்மிக்கோ ஒரு நிரந்தரமான அடிஷன் ஆயிடுச்சு புல்லட். ஒரு கம்பெனியோட ஷேர் 10 ரூபா, மார்க்கெட் சந்தையில் வந்து 1.5 லட்சம் ரூபா. இந்தியாவிலே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஷேர் அது வந்து ஒரு திருவத்தியூர் கம்பெனியோட ஷேர். எம்ஆர்எஃப் வந்து ஆரம்பங்கள் வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ஒரு பலூன் கம்பெனியாக ஆரம்பித்தாங்க. ஸோ மாமன் மாப்பிள்ளைன்னு ஒரு கேரளாக்காரர், அவர் வந்து எம்சிசியில் படிச்சிருந்தார். மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் படிச்சுட்டு ஒரு பட்டதாரி ஒரு பலூன் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. இவரே போய் பலூன் விற்றுட்டு வருவார், பாரிஸில் போய் விற்றுட்டு வருவார், பலூன்லாம் விற்றுட்டு வருவார். அப்புறம் சடனாக வந்து டயர் கம்பெனி ஆரம்பிச்சு பெருசாகிட்டாங்க. ஆனால் இதுக்கு ஒரு பின்புலத்தில் ஒரு கதை இருக்குது. ரஜினிகாந்த் படம் மாதிரி டக்குன்னெலாம் பணக்காரன் ஆயிட முடியாது. மாமன் மாப்பிள்ளை வந்து கேரளாலே ரொம்ப பணக்கார குடும்பம். மலையாள மனோரமான ஒரு பத்திரிகை நடத்தினாங்க, ஒரு பேங்க் நடத்தினாங்க, கேத்தலிக் சிரியன் பேங்க் நடத்தினாங்க, நிறைய பேங்க்ஸ் நடத்தினாங்க. அவங்களுக்கும் ராஜாவுக்கும் ஒரு தகராறு வந்துருச்சு. ராஜாவை பற்றி அவங்க ஏதோ தப்பாக எழுதிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொத்தை ஃபுல்லாக முடக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் மெட்ராஸில் பசங்க படிக்கட்டும்னு மெட்ராஸுக்கு பசங்களை அனுப்பிச்சு வச்சு மெட்ராஸில் மாமன் மாப்பிள்ளை படித்தார். ஆனால் இவர் கரெக்டாக பலூனில் பண்ணி இந்த ரப்பர் டெக்னாலஜி அவர் கரெக்டாக கற்றுக்கினதுக்கப்போ அந்த கரெக்டாக அதே சமயத்தில் இந்திய விடுதலை வந்துருச்சு. இவங்க சொத்தை ஃபுல்லாக விடுவிச்சிட்டாங்க. ஸோ எங்கே பார்த்தாலும் ரப்பர் பிளான்டேஷன், பேங்க்கு, முடையில்லாமல் மூலதனம் இருந்துச்சு. ஸோ அவங்க ஒரு வெள்ளக்கார டயர் கம்பெனியோட இது போட்டு அக்ரிமெண்ட் போட்டு ரொம்ப பெருசாக வந்துட்டாங்க. ஸோ அதான் பேக்கில் கதை. பட் அவங்க உழைச்சது உண்மை, அவங்க வந்து ஐடியா பண்ணது உண்மை, நாட்டுக்கு என்ன தேவை, உலகத்துக்கு என்ன தேவைன்னு அவங்க பார்த்து ஐடென்டிஃபை பண்ணது உண்மை. பட் பலூன் விற்று அவங்க காசு சம்பாதிச்சு அவங்க பெரிய டயர் கம்பெனிலாம் வைக்கல. மெட்ராஸ் துணிக்கு உலகம் ஃபுல்லாக எக்கச்சக்க டிமாண்ட் வந்துருச்சு. ஸோ அதனால் அவங்களால முடியலை. எவ்வளவு போய் வீவர் வீட்டில் வாசலில், நெசவாளர் வீட்டு வாசலில் நின்னாலும் அவங்களால முடியலை. ஸோ இந்த சிந்தாதிரிப்பேட்டையில் பண்ண மாதிரியே இங்கே ஒரு அமைப்பு ஆரம்பிக்கணும், அந்த நெசவாளர்கள்லாம் கூட்டிட்டு வந்து ஒரே இடத்துல செட்டில் பண்ண வைக்கணும்னு காலட்னு இருந்தார் மெட்ராஸ் கவர்னர். அவர் ஆசைப்படுறாரு. திருவத்தியூரை ஒட்டி ஒரு குட்டி ஒரு இடத்துல காலட்பேட்டான்னு அப்புறம் பின்னால் காட்டு, இப்போ காலடிப்பேட்டு இப்போ சொல்கிறோம். அங்கே 110 வீடு, ஒரு 200 வீவர்ஸ் கொண்டு வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு 3 வருஷத்துக்கு வரி கிடையாது, 3 வருஷத்துக்கு வாடகை கிடையாது அப்படிலாம் சொல்லி வீரராகவ பிராமினின்னு ஒரு துபாஷ் இருந்தார். அவர் தான் காலட்டோட மெயின் துபாஷ். அவர் தான் எல்லாரையும் கூட்டின்னு வந்தப்போ அவர் தான் வந்து வரதராஜ பெருமாளுக்கு ஒரு கோயில் கட்டுறாருங்க. ஸோ இன்றைக்கி காலடிப்பேட்டு அப்படியே உங்களுக்கு திருவத்தியூரோட அப்படி ஒட்டிக்கிறதுனால நம்மளுக்கு தெரியலை. அந்த காலத்தில் தனி கிராமம், தனியாக ஒரு நிறையா நெசவு அங்கே பண்ணி பெருசாக ஏற்றுமதி பண்ணி கம்பெனிக்கு நிறையா சம்பாரித்து கொடுத்த கிராமம். கம்பெனி ரொம்ப காவலாக பார்த்துக்கணும். கோட்டைக்கு வெளியில் இருந்ததுக்கெலாம் காவல் ஜாஸ்தியாக வேணும். ஸோ அதனால் காவலாக பார்த்துக்கின ஒரு கிராமம். கர்நாடக இசையில் இந்த சங்கீத மும்மூர்த்திகள் ரொம்ப முக்கியம். தியாகையர், ஷியாமா சாஸ்திரி, முத்துசாமி தீட்சிதர். இல்லை முத்துசாமி தீட்சிதருக்கு திருவத்தியூரோட ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. மொத்த கர்நாடக இசைக்கே திருவத்தியூரோட ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. முத்துகிருஷ்ண முதலியார்னு மெட்ராஸ் துபாஷ் ரொம்ப பணக்காரர், ரொம்ப பொலிட்டிக்கலி ரொம்ப பவர்ஃபுல். இப்போ அந்த சென்னகேசவ பெருமாள் கோயிலை வந்து அவர் கட்டி கொண்டு போய் கம்பெனி பக்கோடாக மாற்றி வச்சது எல்லாமே அவர் தான் பண்ணது. அவர் வந்து சாமி கும்பிட்றதுக்காக திருவாரூருக்கு போனார். ஒரு இசையில் ஒரு நாட்டம் இருக்க மனிதர். அவர் பார்க்குறப்ப இந்த சாஸ்திரியோட குடும்பம், சாஸ்திரியான சின்ன பசங்களாக இருக்கப்ப அவங்க குடும்பம் ரொம்ப இசையில் அர்ப்பணித்து கொண்டு இருக்கிறத பார்த்துட்டு
என்னோட நீங்கள் மெட்ராஸ்க்கு வந்துடுறீங்களா, திருவத்தியூரில் இருக்கீங்களா, அவங்க நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டோன்னு சரின்றாங்க அவங்களும். ஏன்னா ராஜாக்களுக்கெல்லாம் அப்போ வந்து ஒரு மவுஸ் குறைஞ்சிக்கிட்ட டைமு, பெருசாக ஆதரவு இல்லை. ஸோ நல்லா பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு திருவத்தியூருக்கு முத்துசாமி தீட்சிதரோட அப்பாவே வந்துடுறாரு. ஸோ முத்துசாமி தீட்சிதரெல்லாம் மணலியிலையும் திருவத்தியூர்லையும் மாற்றி மாற்றி இருக்கப்போ வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் முத்துகிருஷ்ண முதலியார் வந்து கோட்டைக்கு போவார். அப்போ இந்த 2 பசங்களையும் கூட்டிகிட்டு போவார். கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு ரோடு இருக்குது, இன்றைக்கி அந்த ரோடு இருக்குது, ஃப்ளாக் ஸ்டாஃப் ரோடு. அங்கே வந்து வெள்ளைக்கார பேண்ட் டெய்லி வாசிப்பாங்க. ஸோ இசையில் வந்து ஒரு பாகுபாடு பார்க்குற பசங்க இவங்க கிடையாது. ஸோ அதனால் அவங்களும் இந்த குட்டி பசங்க 2 பேரும் போய் நின்று அந்த ஃப்ளாக் ஸ்டாஃப் ரோடில் இந்த பேண்டை டெய்லி கேட்பாங்க. அதில் ரொம்ப அவங்க இம்ப்ரெஸ் ஆகுறது வயலினில். இந்த வயலினை கர்நாடக இசையில் சேர்க்க முடியும்னு அப்போ தான் அவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. அதே மாதிரி அவரோட தம்பி பாலுசாமி தீட்சிதர் வந்து எனக்கு ஒரு வயலின் வாங்கி கொடுங்களேன்னு சொன்னோடனே ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு வயலின் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. முதல்ல கர்நாடக மேடையில் வயலின் ஏறுறது அப்போ தான். இன்றைக்கி வயலின் இல்லாமல் கர்நாடக சங்கீதமே கிடையாது. ஸோ ஒரு வெள்ளைக்கார இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படியே கர்நாடக இசைக்குள்ள முதல்ல வருது அங்கே தான். அதில் திருவத்தியூருக்கு முக்கியமான காரணம். 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்திலேயே நகரம் வடக்கு நோக்கி வளர தொடங்குச்சு. அதோட முதல் அறிகுறிகள் திருவொற்றியூரில் தான் தெரிஞ்சுது. விம்கோ பேப்பர் அண்ட் மேட்ஸ்டிக் இண்டஸ்ட்ரி, ரயில்வே யார்ட், பெட்ரோலியம் டிப்போ, இன்னொரு தெர்மோ பிளாஸ்டிக் ஸ்டேஷன், ஹார்பர்ஸ் இதெல்லாம் வரும்போது திருவொற்றியூர் மீனவ குடியிருப்பிலிருந்து தொழிலாளர்கள் குடியிருப்பாக மாற தொடங்குச்சு. சென்னை உருவாகிறதுக்கு முன்னாடியே திருவொற்றியூர் இயங்கிட்டு இருந்துச்சு. திருவத்தியூர் வந்து ஒரு பழசுக்கும் புதுசுக்கும் ஒரு கலவை. மெட்ராஸ் வந்து எவ்வளோ புதுசு நம்ம நினைக்கிறோமோ, எவ்வளோ வெள்ளைக்காரனோட செயற்கையான ஒரு நகரம் நினைக்கிறோமோ, அவ்வளோ சோழர் பல்லவர் எல்லாமே கலந்துருக்கு அப்படின்னு நமக்கு தினமும் நினைவூட்டக்கூடிய ஒரு ஊர். தேவாரங்கள் பாடியது, பட்டினத்தார் பாடியது, சங்கீத மும்மூர்த்திகள் 2 பாடியது. அதனால் அது பாரம்பரியமான ஊர். நம்ம பழசை நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக விட்டு செல்லப்பட்ட ஊர்.